ஹலோ கைஸ், இங்கே நம்ம எங்கே போகிறோம்னா திருப்பதி தான் போகிறோம். மற்ற நம்ம கூட ஒரு 8 பேர் வராங்க. எல்லாம் பைக்கில் தான் போகிறோம். நான் இங்கே மட்டும் தனியாக தான் போகிறேன். நம்ம கூட இந்த ஆர்கோணத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க வீடியோ போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழி இந்த ஒரு கோவில் ஒன்று பார்த்தோம். இந்த ஒரு சாய்பாபா கோவிலுங்க. நம்ம திருப்பதி போயிட்டு வர சொல்ல டைம் இருந்தால் கோயிலுக்கு போகலாம். பக்கத்தில் இந்த மலை பாருங்களேன், மேகம் எப்படி போகுதுன்னு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம வருஷம் இந்த கோயில் கண்டிப்பாக போகிறோங்க. பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இந்த பாருங்கள், சூரியன் எவ்வளோ சூப்பராக மேகத்துக்கு கீழே போய் மறையுதுன்னு பாருங்களேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் மலைகள் கூட சூப்பராக இருப்பாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியுதுன்னு தெரியல. நீங்கள் பார்க்க சூப்பராக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பெரிய மலைகளாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பெரிய மலைகளாக இருக்கும் பாருங்கள். செம்ம பெரிய பெரிய மலைங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. கேமராவை பார்த்து சின்னதாக தெரியுற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்களேன், ஒரு மலை மேலே ஒரு பாறை மட்டும் எப்படி தனியாக நிற்கிது பாருங்களேன். அவ்வளோ பெரிய மலை மேலே ஒரு சின்ன ஒரு பாறை தனியாக நிற்கிது பாருங்கள். அந்த மலையை பாருங்கள், பின்னாடி எவ்வளோ பெரிய மலை பாருங்களேன். மலை மேலே மேகங்கள் அப்படியே மோதிக்கிட்டு போகுது பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்தீங்களா மேகம் எப்படி போகுதுன்னு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெரிய மலை பாருங்கள். கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியுற மாதிரி தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப பெரிய மலையாக இருக்குங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. செம்ம வியூங்க. ஆனால் வேறு லெவல். ஹலோ கைஸ், நம்ம கடைசியாக திருப்பதிக்கு வந்துட்டோம். நம்ம மேலே வந்து டீ கடையில் டீ தான் குடிச்சிருக்கிறோம். எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. செம்ம குளிருங்க, பயங்கரமாக குளிருது. திருப்பதியா போலாம். உங்க 2 பேருக்கு கணக்கு பார்த்து பழகல சார். பழகும் கணக்கு பார்க்கலாம். அண்ணன் தண்ணியை ஊற்றி ஒரே கஷ்டமா இருக்குதா? வாயிலே பட்டர் பிஸ்கெட் வச்சுக்கிறா. இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலைங்க. ஏன்னா நாங்கள் மைக் ஆன் பண்ண மறந்துட்டோம். இது தெரியாமல் நாங்கள் பேசின்னு ஃபன் பண்ணிக்கின்னு செம்ம காமெடி பண்ணிக்கின்னு இருந்தேங்க. ஆனால் வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. கடைசியில் நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா வாய்ஸே கிடைக்கல. என்ன பண்ணதுன்னு தெரியலங்க. ஆனால் செம்ம காமெடி பண்ணிடுங்க. அது ஒரு அண்ணன் ஒருத்தர் சிரிக்கிறாருங்க. அவர் நம்ம பக்கத்து ஏரியா தாங்க சொன்னார். அவர் திருவண்ணாமலையோ இங்கே கிட்ட தாங்க சொன்னார். நம்ம கூடயே இருந்தார் கடைசி வரைக்கும். அவருக்கு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்குங்க. அவர் தாங்க எங்களை கொஞ்ச நேரம் பார்த்துருந்தார். நாங்கள் குடோன் போகிற வரைக்கும் எங்கள் கூட இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னு தெரியல. எங்களுக்கு கூட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாருங்க. அதுவும் ஃப்ரீ அன்னதானம் இங்கே ஒரு இடத்துல போடுறாங்க. 24 hours அன்னதானம் போட்டுங்கிறாங்க. அங்கே போய் எங்களை சாப்பிட வச்சு என் கூட எங்களை பார்த்துருந்தாருங்க. ஆனால் செம்ம கேரக்டருங்க அண்ணன். என் கூட இருந்தார் அவர். பரவாயில்ல. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. மழை வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓரங்க நின்றுங்க இந்த கூட நிற்கிறோம். ஆனால் செம்ம மழைங்க அன்றைக்கி. வேலைக்கம்னாட்டி சரியான மழைங்க. அதனால் ஒரு இடத்துல நின்று நல்லா ஃபன் பண்ணின்னு சிரிச்சுன்னு இருந்தாங்க. நம்ம பிரதாப் தாங்க செம்ம காமெடி இதில் வச்சு எல்லோரும் கல்லாச்சின்னு இருந்தாங்க. நம்ம தனுஷ் வேறு மொட்டை வச்சிடறான்னு சொல்லிவிட்டு அதை வச்சு ஒரு ஃபன் பண்ணின்னு இருந்தாங்க. அங்கே இன்னும் சிரிப்புங்க. நம்ம திலீப்பு வேறு அவன் ஓடிட்டான். ஆளே காணாங்க. அவன் எங்கே போனானே தெரியல. நம்ம தனுஷை கலாய்க்கிறோன்னு சொல்லிவிட்டு அவன் ஓட்டாங்க. இங்கே போய் உட்காந்துட்டாங்க கும்முன்னு. ஆனால் குளிர் செம்ம குளிருங்க. மழை பெஞ்சாலும் ஒன்றுமே முடியலைங்க. இந்த வீடியோ ரெக்கார்டு மட்டும் வாய்ஸ் ரெக்கார்டு கிடச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்காங்க. ஆனால் செம்ம காமெடி பண்ணின்னு சிரிச்சுன்னு இருந்தாங்க. சரியான சிரிப்புங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே அங்கேயே நின்று காமெடி பண்ணின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க. வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆகாமல் போச்சுங்க. அதுதாங்க கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி, பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். ஆனால் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. ஆனால் மழை செம்ம மழை, குளிர் சரியான குளிர், ஒன்றுமே முடியலைங்க. ஆனால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்ததுங்க. இல்லை காய்ஸ்,
செம்ம மழைங்க, ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். வெளியே ரொம்ப முடியல. இன்னும் சாமி கூட பாருங்க பாருங்க. 4 ஆளுக்கு வந்து பார்த்துட்டோம். செம்மையாக குளிருதுங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நடப்பாதை திறப்பாங்க. அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். ஃபுல்லாக நனைஞ்சி போய் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் சுற்றி நிற்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டோம். சரி ஓகே, கொஞ்ச நேரம் சின்ன வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்ச நேரம் தூங்கலாம். பாய். இங்கே பாருங்கள், ஒருத்தன் எப்படி தூங்கிக்கிறான். குளிர் தாங்க முடியல. பேக்குள்ளே தலையை விட்டு உள்ளே பார்த்துட்டா. ஒருத்தன் ஒரு இதில் தூங்கினுக்கிறானுங்க. மொத்தம் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக புஷ்பா படம் பார்த்துன்னுக்கிறான். இந்த குளிரில் எல்லாம் குளிர் நடுங்குது. வெளியே பாருங்களேன் மிஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே முடியலைங்க. இப்போ தான் சார் எனக்கு இங்கே கிளம்புறாரு. எங்கே சார் போகிறீங்க? சரி போயிட்டு பார்த்து பத்திரமா வாங்க. வணக்கம் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி திருப்பதியில் 2வது நாள். இப்போ அதெல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிக்கலான்னு வந்துக்கிறோம். இன்னும் கோயில் உள்ள போல் 6 மணி தான் நடப்பாதை திறக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் உள்ள இப்போ வந்துட்டு டீ குடிச்சுன்னுக்கிறோம். நான் பசங்க கொஞ்சம் நிற்கிறாங்க. நாங்கள் டீ குடிச்சுன்னுக்கிறோம். நைட்டு ஃபுல்லாக செம்ம மழைங்க. நைட்டு மழை நிற்கலைங்க. செம்ம குளிருங்க. ஆனால் நைட்லேருந்து பயங்கரமான குளிர், ஒன்றும் முடியல. ஓகே, எங்கள் டீ குடிச்சு போகும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரீ தரிசனம் பார்த்துட்டு போய் கிளம்பிட்டோம். கீழே தான் தேடி போயிருக்கிறோம். கீழே அங்கே இருக்குன்னு தெரியல. பயங்கரமாக பனி பெய்யுதுங்க. உங்களுக்கு தெரியுதா எப்படி பனி பெய்யுது பாருங்க. பக்கத்தில் இருக்குங்க சரியா நம்மளுக்கு தெரியல. சரியான பனி பெய்யுதுங்க. கூட்டத்தை பாருங்க, செம்ம கூட்டங்க. ஆனா யார் எந்த பக்கம் வந்துட்டு தெரியல. கூட்டத்தை பாருங்க, எவ்வளோ கூட்டம் வராங்க பாருங்க. கூட்டம் அதிகமாக்குண்ணா. உங்களுக்கு பின்னாடி செம்ம கூட்டம் வந்துப்பா. என்னை தட்டி விட்டு பாருங்க. ஸ்ரீ தரிசனம் நாங்கள் கிளம்பிட்டோம். செம்ம கூட்டம் இருக்குங்க. ரொம்ப பயத்தியா விக்கி விக்கி எப்போ வந்தீங்க? இந்த பாருங்க நம்ம கூட நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணுறது வந்துக்கிறாங்க. செம்மையா குளிர் இருக்குங்க. மனுஷன் பயங்கரமா குளித்துறாடு. எல்லாம் ஒன்னா வாங்க. நல்லா தொலைஞ்சிட்டு போறீங்க கூட்டத்துல. கூட்டத்தை மட்டும் பாருங்க, எவ்வளவு கூட்டம் போது பாருங்க. இவ்வளவு பேர் போறாங்க நம்மளுக்கு முன்னாடி. இப்போதாங்க குளத்தங்கரையாக வந்துக்கிறோம். இந்த குளத்தங்கரை சுற்றி நம்ம போகணும். எவ்வளோ தூரம் போதும் பாருங்க எனக்கு. ஃபஸ்ட்டு மைக் ஆன் பண்ணாமலேயே பேசின்னு வரதான். அதுக்கப்புறம் பேட்டரி கேலச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ஓரமாக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ணிட்டேங்க. மைக்கில் பேட்ரி லோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒயர் மைக் இருந்தது. அதில் எடுத்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி பேசியிருந்தோம். ஆனால் அந்த கேபிளை நான் நல்லா அழுத்தி இன்செர்ட் பண்ண மறந்துட்டேங்க. அதனால் மறுபடியும் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை, வெறும் வீடியோ மட்டும் தான் ஓடின்னு இருந்தது. இது எங்கன்னா நாங்கள் ஃப்ரீ தரிசனம் அந்த என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே உள்ளே போனாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டர் நடந்து வந்து தாங்க அந்த ஃப்ரீ தரிசன என்ட்ரன்ஸே நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ தூரங்க. ஆனால் அவ்வளோ தூரம் நான் நடந்து வந்தேங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஃப்ரீ தரிசனம் டோக்கனை விட்டாங்க உள்ளே. அதுக்கப்புறம் லைனை வச்சா ஒரே ஓட்டம் தாங்க, எங்கேயுமே நிற்கலைங்க. சந்தெல்லாம் பூந்து ஓடணும். நம்ம அண்ணன் நம்ம கூடியே தான் ஓடின்னு வந்தாருங்க அங்கேருந்து.
பாவங்கான நம்ம அண்ணன். ஆனால் செம்ம குளிருங்க. அங்கே பாருங்களேன் சைடில் மிஸ்ட் இப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பனி தாங்க, அது எல்லாமே பனி தாங்க. அந்த அளவுக்கு பனி, பயங்கரமான பனி. ஒன்றுமே முடியல. மழை பெஞ்சதுக்கும் செம்ம பனிங்க. ஆனால் கிடைக்கிற டைமில் சந்தெல்லாம் பூந்து பூந்து ஓடணுங்க. செம்ம காமெடி, சரியான சிரிப்பு வேறு. ஓடக்கூட முடியல, கீழே வர ஒரே வழுக்குது. மழை பெஞ்சதுக்கும் ஃபுல்லாக தண்ணி இருந்தாலும் எங்களால் ஓடவும் முடியல வேகமாக. பயங்கரமாக வழுக்குது வேறு. சரியான சிரிப்பாச்சு. ஆனால் அவங்க போகும்போது கூட சரியான சிரிப்பு தாங்க. ஃபன் பண்ணின்னு போயின்னு இருந்திருந்தோம். ஆனால் வாய்ஸ் மாட்டா இருக்க ஆடலைங்க, மறுபடியும் கஷ்டமாக போயிடும். செம்ம கூட்டம் வாங்கல. பசங்க அதை என்ன பண்ணுறாங்க பசங்க. ஹலோ கைஸ், கடைசியாக நம்ம சாமியை பார்த்துட்டு கீழே வந்தோம். இப்போ தான் வந்துட்டு லட்டில் வாங்கி ஸ்டிக்கியை வந்து போனுக்கிறோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க சாமி பார்க்கறதுக்கு. இங்கே பாரு தனுஷு, ஹாய் சார், இவங்க ஹாய் சொல்கிறா. எல்லாங்க தான் உட்காந்துக்கிறோம். இப்போ 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா லட்டு வாங்க சொல்லிட்டு போயிடறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பசிக்குதுன்னா நாங்கள் சாப்பிடல, சாப்பிட்டதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பாய். நாளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுக்கிறேன், அதை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், கடைசி நம்ம கோயிலேருந்து கிளம்பிட்டோம். சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். வரையில் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தோம். அதை பாருங்களேன். பார்த்தீங்களா பெருமாள் அழகாக இருக்கிறாரு பாருங்க. சரி, பேக் கேமராவில் காட்டுறேன், கொஞ்சம் எப்படி தெரிஞ்சு பாருங்க. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय. சரி, ஓகேங்க. நான் வீடியோ சாப்பிட்டு முடிச்சு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப பசிக்க, சாப்பிட்டு முடிச்சு பார்க்கலாம். ஓகே, பாய். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். நேற்று நம்ம எங்கே தூங்கினோம் அங்கே தான் வந்துக்கிறோம். காமெடி பண்ணுகிறான். ஒன்றும் இல்லைண்ணா, என்ன பண்ற திருப்பியா பேசுறாதியா பேசியா? முக்காடு போட்டா அவனைத்தான் புஸ்தான். இது கீழே போட்டு பார்த்துக்கலாம் எல்லாரும். இல்லைண்ணா, இத்தக்கீழே போட்டு பார்த்துக்கலாண்ணா, இத்தக்கீழே போட்டு பார்த்துக்கலான்ற வச்சுக்கிட்டு என்ன தச்சு கிளம்பலையா? சரி, ஓகே கைஸ், அதை போக போகிறோம். ஹாய் கைஸ், குட் மார்னிங். திருப்பதியில் இன்றைக்கி 3வது நாள். மாநகரத்தில் தூங்கியிருந்தோம். செம்ம குளிர், ஒன்றுமே எங்களால் சமாளிக்க முடியல. அங்கே இங்கே சுற்றி கித்தி கடைசியில் ஒரு இடத்துல வந்து எல்லோரும் உட்காந்துட்டோம். எங்கள் கூட நிலையில் எப்படி தூங்குறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். பாருங்க எப்படி தூங்கிடுக்கிறோம் பாருங்க. குளிர் ஒட்டுது முடியலங்க, செம்ம குளிருங்க. எல்லாம் பாருங்களேன், இங்க பாரு. மட்டும் தனியாக விட்டு ஓடி எடுத்தாங்க. எங்கள் ஆட்டுப்பட்டு வாங்க பாருங்க, வந்து தனியாக விட்டு இப்போ வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்தா நல்லா. சரி, ஓகே, எங்கள் அப்புறமா பார்க்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். நல்லா இருக்கிறேன், அப்புறம் நல்லா தூக்கி வந்துட்டோம். குளிக்க போகலான்னு இருக்கிறோம். குளிச்சு முடிச்சுட்டு மேலே இப்போ நாங்கள் பாபநாசம் போகலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். பாபநாசம் இப்போ நாங்கள் போகிறோம். எல்லாம் எழுந்துட்டாங்க.
ஒருத்தர் நல்லா மாடு தூங்கிக்கிறாங்க, நல்லா தூங்குறான். இவன் மட்டும் ஆட்டுக்குட்டி வாய எதுக்கவும் மாட்டேன், எங்கே போனாலும் பத்து கிடக்கிறான். அதான் நல்லா தூங்கிக்கிறாரு, உட்காந்து தூங்கிக்கிறான். சரி, நான் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்ப சொன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். பாய். என்னடா போஸ் குத்துனுங்க டேய், ஏந்துடுறா டேய் டேய், ஏந்துரு ரெண்டுக்குதுடா. மெசிங் பஸ் அவள் தான் எல்லாம் மாடு மாதிரி தூங்கிக்கிறாங்க, ஏந்துக்க மாட்டேன். தூங்கு எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம கூடத்தில் ஒருத்தன் வந்தான், எங்கே போனான்னு தெரியல. அவனை மட்டும் தனியாக விட்டு வந்துட்டான். இப்போ நம்ம எல்லோரும் பைக் எடுக்கிறதுக்கு தான் போயின்னுக்கிறோம். பைக் எடுத்துகிட்டு செட்டாக பாப்பனஸை தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. பசங்களை வாங்கலாம். எங்கே போனாங்கன்னே தெரில. சரி, பார்த்துட்டு போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த வாரம் பாருங்க எங்கெங்கேயோ தேடி நின்றான். என் ஒருத்தன் மட்டும் போய் எங்கேயோ சுற்றிட்டு பொறுமையாக வந்துன்னுக்கிறோம். ஒரு நேரம் ஆளைக்காணும் தேடின்னு கிடக்கிறோம். நாங்கள் எங்கடா போனேன், உன்னை தான் எல்லாம் தேடி நின்றுன்னு கிடக்கிறோம். நீ மட்டும் இங்கே தனியாக போயிட்டா. எல்லாம் விட்டு நம்மளை விட்டு முன்னாடி போயின்னுக்கிறாங்க. நல்லா போய் ஸ்ட்ரெயிட்டாக பைக் எடுத்துன்னு கிளம்பியே இருக்கிறோம். அங்கே பாடுறா டேமு, ஆடா மென்டல் என்னடா எடுக்கிற வீடியோ. அதான் அது வண்டி நிறுத்தனா பின்னாடி எதுக்கு தான் உட்காந்துக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆடுறதுக்கு நீ வண்டி ஓட்டுறியா? இப்போ பாப்பா கிளம்பிட்டான். அதுக்கு போகிற வழிதான் இது. New life, new beginning.
அது அழகா சும்மா சாரு குட்டி மாதிரி இருக்கிற வாடாடி. இன்னும் அழகாயிட்டான் நான் பையன். இது எங்க போய் சாவடி வா இது மேல காவலை தள்ளு வரும் மற்ற பழத்துல. இருங்களாண்டா. இப்போ நம்ம எங்கே போயின்னுக்கிறோன்னா ஆஞ்சநேயருக்கு போயின்னுக்கிறோம். சோழிங்கர் கிடையாது, இது திருப்பதியில் இருக்குது. பாப்பநாசம் போகிற வழியில் இடம் பாருங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்க. பேக்கில் மட்டும் பாருங்க கைஸ். கொடைக்கானல் ஊட்டி. கொடைக்கானல் இல்லைடா, அது திருப்பதிடா. திருப்பதி மலை. மலை மலை மிஸ்ட்டு மட்டும் பாருங்க எப்படி இருக்கு. படி வீட்டுக்கு போய் நாடா பண்ண பாரு. ஏதாப்பே வயசுல அழகாகிறியாடா. கைக்குட்டி தான் சாம்பார் தானே நீ அவனுக்கு. பாபநாசம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 3/4 மணி நேரம் ஆகுது. இன்னும் வந்துச்சு கால் வலி இட்டும் போயினுக்குறான். பக்கத்துல ஆஞ்சநேயர் அங்க தம்பி பக்தர் இருக்கிறாரு முனிவரு. பவால் குஞ்சி. சரி அதெல்லாம் கட் பண்றேன். அடுத்தபடியாக சபையோர்களே இங்க நடப்பயணத்தை கொண்டு இருக்கின்ற குரங்கு கொண்டுங்களா வழியில அங்க மாறுறாடே. என்ன போனி பிடிக்கணும் போதுடா. என்ன ஒரு கைஸ் கிளம்பிட்டாரு வந்து ஆளால ஒரு கைஸ். வழியில குரங்கு ஃபுல்லா உட்காந்து காட்டுறேன் பாருங்க. பேங்க்ல புடிச்சு போறப்ப குரங்கு கிட்ட வந்து லட்டுக்கு தின்றீங்களே. முன்னாடி குரங்கு ஃபுல்லா பேக்ல லட்டுலாம் இருக்கு. என்ன பண்ண அவ்வளவுதான். பாத்துக்கலாம் வாங்க. பாருங்க குரங்கு வழியிலே உட்காந்துருக்குது. பேக்கா பாத்திச்சு, ஜோலி முடிஞ்சிச்சு. ஹலோ குட்டி ராஜா. இவன் ராமச்சந்திரன். அதை பாக்கலாம் திலீப் அம்ஜேரியா குரங்கு வருது. ராமச்சந்திரன் ஆச்சேரி பாருங்க எத்தனை குரங்கு வரிசையா குரங்கு பாருங்களேன். எப்பா ராஜா குட்டி என்ன பண்றீங்க? ராமச்சந்திரன் ஆச்சேரி. பேக்கில் மட்டும் பாருங்க கைஸ். கொடைக்கானல் ஊட்டி. கொடைக்கானல் இல்லைடா, அது திருப்பதிடா. திருப்பதி மலை. மலை மலை மிஸ்ட்டு மட்டும் பாருங்க எப்படி இருக்கு. படி வீட்டுக்கு போய் நாடா பண்ண பாரு. ஏதாப்பே வயசுல அழகாகிறியாடா. கைக்குட்டி தான் சாம்பார் தானே நீ அவனுக்கு. ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. பேக்ரவுண்ட் காட்டுற அது பார்த்தா அப்படி போகுது. அவ்வளோதான் அவ்வளோதாங்க நம்ம கோயில நான் வந்துட்டேங்க.
இதாங்க ஆஞ்சநேயர் கோவில். நம்ம ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுப்பா. நாங்கள் வரும்போது ஒன்று பார்த்தோம், ஒரு காட்டணியில் ஒன்று பார்த்தோம். இந்த கேமராவில் தெரிதான்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? வால் ஒயிட் கலரில் உட்காந்துக்கிட்டு பாருங்க, அது காட்டணிலாங்க. கேமராவில் பார்க்குறது சின்னதாக இருக்குது, ஆனால் நேரில் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? ரொம்ப பெருசாக இருக்கு. பார்த்து வாங்க, வலிக்குது பயங்கரமா. பாத்துவானா வீந்திருப்பாரு, அப்படி வீடு எடுத்துட்டு போலாம். பகவான் சிலுமசம் சும்மா இருக்காது, நிறைய குரங்கு இருக்குது. வித்தியாசம் குரங்கு ஏறி வந்து வா பயங்கரமா இருக்காரா பாருங்க. ஜெய்சந்திரன் பக்கத்துல ஒரு கோலம் செம்மையா இருக்குங்க. அது மொத்தம் மலை ஏறியா டைவ் அடிக்கலாமா? அப்படியே குளிச்சிருங்கண்ணா, விழுந்து அச்சுக்கோ வலிச்சு போடு. தூக்கி வெளியே போடுறா. உள்ள தூக்கி போடுவா. தப்பிச்சுட்டே தான் பட போறப்பா. அப்படியே போட்டோ அப்படியே இல்லைங்க. எப்ப பண்றீங்க? போறது அருமையா இருக்கு. ஆஞ்சநேயரே வந்தாரு. ஆஞ்சநேயரை பார்த்தாச்சு. ஜெய் ஆஞ்சநேயா. வாங்கி தண்ணி வச்சுக்கிறேன், ரொம்ப நேரம் தண்ணி வச்சுக்கிறேன். எத்துட்டா இதுவா ஏதுவா எல்லாருக்கும் வாங்க. அவ்வளோங்க, இப்போ இங்கே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. இது ஓப்பன் வைக்க வீடியோ இருக்கு. சின்னதாக ஒரு 6 மாதிரி போகுது, நல்லா இருக்குங்க. ஆனால் அப்படியே கால் வச்சு பார்க்குறேன். விடுங்க, செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஆனால் தண்ணி இது வந்து மலை மலைந்து வருதுன்னு நினைக்கிறேன். நேரம் பாருங்களேன், தண்ணி பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி இருக்குங்க. ஆனால் நம்ம விட்டு போயிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்க, விட்டு ஓடிக்கிறாங்க. சரி, ஓகே, நான் பைக்கில் போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதாங்க ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அடுத்தது டேமுக்கு தான் போகலாம் நினைக்கிறோம். டேம் பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அங்கே போய் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அதெல்லாம் கரும்பானே தெரியுது, கரும்பு செடி மாதிரியே இருக்குது. நம்ம கோடகரெல்லாம் இப்போ வீடு காட்டலான்னுக்கிறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். நீ கட்ட மாட்டியா? நான் வீடு கட்டும்பா. ரொம்ப 4 மாடுக்கு மேலே இந்த மேய்ச்சி வேலைலாம் பார்க்குறீங்க. திலீப்பே, ஐஃபில் டவரா காட்டுறா, ஐஃபில் டவரா இதே இருப்பா அந்த பக்கம். என்னடா மரத்து மேலே என்னடா பண்ணுற பிரதாப்?
ஆள் போகும் செஞ்சு சாப்பிட்டு தெரிய போயிட்டு திலீப்பா பார்த்து சுனாமியா வந்தாலும் ஆடக்கூடாது. இது நம்மளுதுப்பா வீடு கட்டும் காட்டுப்பா, வீடு காட்டுப்பா. 10 மாசம் வரும். ஓகேப்பா, சூப்பர்ப்பா. குஷியா? அவ்வளோதான்ப்பா, பையன் வீடு கட்டி முடிச்சிட்டான்ப்பா. அந்த பக்கம் 2 பேர் இன்னும் மாளிகை கட்டினுங்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. வெங்கேஷே, வீடு காட்டு. இல்லைங்க, வீடு எங்கடா காமிடா. வீடு தெரியும்டா, காட்டுறா. ஓ சூப்பரா சூப்பரா கட்டிக்கிறா. ஓகேடா, வாடா வாடா. ஆமா சாயிடலாம். பாட்டு பாடுறா. அந்த பாட்டுலாம் அது பாட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணி விடு. எனக்கு தெரியாது. போட்டு போடு. போடு போடுங்கப்பா. போடாம்பா. அவர் கொஞ்சம் காமிப்பா. போயிட்டு இருக்குல்ல, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் முடியல இல்ல. அர்ஜுன் இன்டர்வியூ எடுத்துக்கிறாரு, ரகுவார பேசிக்கிறாரு. கமல் இன்னும் கணத்துல வர போறாரு. சகாயம் சொப்பி போட்டோம்னா ஜெய் ஆஞ்சனையா அவதாரம் இல்ல ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். சரி, அதாங்க வந்துட்டான். இப்போ பைக் எடுக்க போகிறோம். பைக் எடுத்துட்டு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கிளம்பிட்டாங்க பைக்கில். ஏய், வண்டி ஆஃப் பண்ணி விட்றா. உருட்டு சும்மா சொல்லிட்டு போ. கீர் விட்றாத. லட்சிச்சுல போ. வண்டி ஸ்டார்ட் வைக்கல. நான் வண்டி எல்லாம் ஆஃப் பண்ணுறேன். சும்மா சூப்பராக இருக்கு. ஏய் லிப்டர் அடே. போடா பென்சே, என்ன பண்றா? ஏய் லிப்டர் வச்சு போறவங்க வருவாங்க போ. கொஞ்சம் மேப் யாரு இருக்கு? மேப் திலீப் அழகா இருக்கிறியாடா. ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்துருக்கிறோம். வேறு வகையில் சிவன் கோயில் எதுவும் சொன்னாங்க. பார்க்கலாம். பக்கத்தில் பாருங்க, ஒரு அருவி ஒன்று இருக்குது. சின்ன அருவி போல. சூப்பராக இருக்கும். ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்துருக்கிறோம். வேறு வகையில் சிவன் கோயில் எதுவும் சொன்னாங்க. பார்க்கலாம். பக்கத்தில் பாருங்க, ஒரு அருவி ஒன்று இருக்குது. சின்ன அருவி போல. சூப்பராக இருக்கும். வரையில் ஒரு மான் பார்த்தோம். எவ்வளோ டேய் கிட்ட போவாதரா. மான் பாருங்க, எவ்வளோ பெரிய மான். அழகா இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன்.
வெங்கேஷா எட்டு ஒரு ஓதைக்கு போது பேர் போகணுவா அது பாய் பாய் சொல்லி கிளம்பிச்சே நீ வா. கடைசியாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. இதோட நம்ம ரைடு முடியுது. சாப்பிடலாம், பசி இருக்குது, சாப்பிட்டு ஓகே. இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லைக் கொடுங்க, இன்னும் போடுங்க, சேஃபாக போங்க, சேஃபாக பண்ணுறோம். ஓகே.